ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மை லைஃப். ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறையா பேர் இருப்பாங்க, எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க. அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லெங்க்த்தில் எல்லோரும் இருந்தோம். எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லோரும். ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன், ஈவன் ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகாது. ஸோ அது அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு எல்லாருமே காரணம். ஸோ எனக்கு பர்சனலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஷூட்ஸ். அண்ட் எனக்கு ஐ எம் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ யா, ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் அருமையாக நடிப்பீங்க, நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண முடியும், தமிழை விட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட் மலையாளத்துலேருந்து வரவங்களாம் இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாங்க, அதாவது ஹீரோயின்ஸு இங்கேயே அப்படி செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் மட்டும் தமிழில் ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி தெரியுது, என்ன காரணம்? நான் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ ஆமாம், செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அப்படி தமிழ்லன்னு இல்லை, ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை, நான் பெங்களூரியன். ஸோ எல்லா பாஷையும் பேசுவேன் நான். தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டராக பேசுவேன் தமிழ். தேங்க்யூ சார். ஸோ நித்யா மேனன், உங்களுக்கு கொஷின். ஸோ நீங்கள் தமிழில் படங்கள் ரொம்ப சூஸியாக பண்ணுறதா கேள்விப்பட்டோம். அண்ட் இந்த படம் இல்லை ஜென்ரலாக நீங்கள் சூஸியாக படங்கள் பண்ணுறீங்க. ஸோ டிரெக்டர் பாண்டியராஜ் கதை சொல்லும்போது உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து கதை, ஃபர்ஸ்ட் எடுத்துன கதையா இல்லை விஜய் சேதுபதி பாண்டியராஜ் காம்பினேஷனா, என்ன விஷயம்? இல்லை, 100% கதை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆனால் ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து நேஷனல் வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு இயக்குநர்களும் கதை சொல்ல வரும்போது ஆரம்பிக்கிற விஷயம் என்ன, இந்த படம் பண்ணவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா, எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஹீரோயின் கதை சொல்லும்போது உங்களுக்கு மேடம் இல்லை, நான் கதை சொல்லும்போது அவங்க நேஷனல் அவார்டு வாங்கலைங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. முன்னாடி தான். ஸோ இந்த படத்துக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம், நேஷனல் அவார்டு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நீங்கள் சமயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது என் கையில் இல்லையே. சரி, ஒரு கொஸ்டின் விஜய் சேதுபதி உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக ஒவ்வொரு ஹீரோயினும் பாலாஜி தானே? ஆமாம், பாலாஜி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன் உங்களை. ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். ரொம்ப வருஷம் ஆச்சு, பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கு. ஆமாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாலாஜி. தேங்க்யூ. இப்போ நான் ராஜ் டிவியில் ஹெட்டாக ஒர்க் பண்ணுறேன். நான் சன் மியூசிக்கில் ஹெட்டாக இருந்துட்டு இப்போ ராஜ் மியூசிக்ஸில் ஹெட்டாக ஒர்க் பண்ணுறேன். பார்த்தே பல வருஷம் இருக்குமே, அதான் கேட்டேன், ஆச்சரியமா இருக்கு. 2 வருஷம் லண்டன் போயிட்டு இல்லை, அதனால தான். ஓகே, தேங்க்யூ. லண்டன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹீரோயின் நித்யா மேனன், 2 பேரும் காம்பினேஷனில் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதில் சொல்லுங்கள் ஜென்ரலாக என்ன விஷயம்? ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், ட்ரெய்லரில் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, 2 பேர் காம்போக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் இருக்குது. எப்படி செட்டில்? இல்லை, முதல்ல வந்து இது எழுதப்பட்டதான் சார். முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து அது ஒரு பேப்பரில் இருக்கிறத ஒரு ஆக்டர் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதில் வந்து சரி. எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி, இது என் கூட இருக்க நிறைய பேர் நடிக்கும்போது சொன்ன மாதிரி, இது பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப நிஜமாக இருக்குது. சண்டை போடும்போது சரி, கொஞ்சிக்கும் போதும் சரி, இல்லை ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது அந்த பேப்பரில் இருக்கிறத அதோடய ஃபீலை எங்கள் டைரக்டர் என்னவா நினச்சி எழுதினாருங்கிறத ஒரு ஆக்டர் புரிஞ்சிக்கும் போது அதுக்கு உயிர் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை ரொம்ப பண்ணக்கூடிய ஜகஜால கில்லாடி வந்து நித்யா மேனன். ஸோ வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது, வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததில்ல, சந்தோஷம். லண்டன் பிரயாணத்தை பற்றி ஏதாவது புத்தகம் எழுதா வெளியிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச்.